மேல இருந்து பார்க்கும்பொழுது அப்பா இறந்து ஒரு 13-14 வருஷத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் 2 பேர் வந்து அவரை பத்தி என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. பொதுவா இறந்த பிறகு அதிகமா பேசப்பட்டது ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்தானாலும் இறந்த பிறகு அவனை பத்தி பேசப்படுன்னு சொல்லுவாங்க. முதல் முறையா அப்படி பேசினது நக்கீரன் கோபால் அண்ணன். அவர் ஒரு நாள் அவருடைய இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாது நான் வந்து சுப்ரன் தாஸ் அவங்களுடைய பையன் சொல்லி பிரதர் வந்துருங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது போட்டோ பார்த்து கேட்டாங்க, நீங்க வந்து தாசன் பையனா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. ஆமா அப்படின்னு சொல்லி, தம்பி எவ்வளவு பெரிய ஒரு மனிதரோட பையன் நீங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம். எங்க அப்பா அவ்வளவு சின்சியரான ஆபீசர். பட் நானே சொல்ல முடியாது எங்க அப்பா சூப்பர் எங்க அப்பா சூப்பர்னு. எங்க அப்பா சூப்பர்னு கேட்கணும்னு நான் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னால அப்பான்னு கூப்பிடதான் முடியல இல்ல அவங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அது வந்து நக்கீரன் கோபாலனுக்கு நன்றி, மேல தம்பிராமன் உங்களுக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளவு சொல்லியிருக்காங்க எங்க அப்பாவை பத்தி. அதுவும் ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்மளும் ஒரு மாதிரி இருக்கணும். நம்ம போனதுக்கு அப்புறம் யாராவது 2 பேராவது நம்மளை பத்தி பேசணும்ன்றது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ தம்பிராமன். அதுக்கும் இந்த மேடை நான் அதுக்கு பயன்படுத்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அது வீடே சந்தோஷப்படும் இன்னைக்கு நீங்க சொன்னது கேட்டு. அண்ட் அடுத்து இன்பானா, நாங்க விஜய் டிவில நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். நாங்க இப்ப விஜய் டிவி நிறைய டைரக்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. சேனல்ஸ்ல இருந்து இனிமே நிறைய இயக்குநர்கள் வந்து சேனல்ல இருந்து வர ஆரம்பிப்பாங்க. அதுக்கான காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப ரம்யா சொன்ன மாதிரி ரங்கூனோட டைரக்டர் அடுத்து இப்போ இன்பான. ஸோ இந்த படம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நாங்க எல்லாருமே 24 ஹவர்ஸ்லாம் வேலை செஞ்சிருக்கோம். எல்லாருமே 24x7 வேலை செஞ்சிருக்கோம். வீட்டுக்கெல்லாம் போகாம எல்லாருமே. சோ அவ்வளவு உழைப்பு பின்னாடி இருக்கு. அதுக்கான பலன் வந்து இப்ப ஸ்கிரீன்ல கிடைக்கும் தான். ஒவ்வொருத்தரா நம்பி உள்ள வரும். ஸ்கிரீன்ல மக்களையும் நம்பி உங்களையும் நம்பிதான். சோ அந்த வெற்றி உங்களுக்கும் கிடைக்கட்டும் என்பானா. அந்த ப்ரொடியூசர் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த என்டையர் டீமுக்கும் என்னோட விஷஸ். சாங் சூப்பரா இருந்தது. இமான் சொல்லவே வேணாம். டெஃபினட்டா என்னுடைய குரோத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து இமானுடைய பாடல்கள். இமான் அண்ணனும் இமானுடைய பாடல்களும். வெறுமனே பாட்டு போட்டு கொடுத்தோம் அப்படின்றது இல்லாம கரெக்டா ஒரு நல்லதா கொடுக்கணும், அது பண்ணணும் அப்படின்றது. அண்ட் அவரும் யுகபாரதி சாரும் ஒரு அமேசிங்கான காம்பினேஷன். அவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி காம்பினேஷன். அவ்வளவு சிம்பிளான ஸ்வீட்டான பாடல்கள் கொடுப்பாங்க. அது எல்லாரும் எப்ப வேணா யார் வேணா பாடலாம், குழந்தைங்க உட்பட. இப்ப அடுத்து பொன்ராம் சாரோட படம் ஷூட் ஆரம்பிக்க போறோம். இமானோட சக்சஸ்க்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா டிலே பண்ணாம பாட்டை கொடுக்கறது அப்படின்றது. அவருக்காக எனக்கு தெரிஞ்ச எந்த ஷூட்டிங்கும் இது வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காது. ஐயோ இன்னும் இமான் பாட்டு வரல, நாங்க என்ன ஷூட் பண்ணல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்காரு. பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா இப்ப இந்த மாசம் 16 தான் நாங்க ஷூட்டிங் போறோம். 3 பாட்டு ரெடி அடுத்த படத்துக்கு. இன்னும் 2 பாட்டு தான் பேலன்ஸ் இருக்கு. அது ஆல்ரெடி கொடுத்துட்டாரு அவரு. அவ்வளவு சின்சியராகவும் அழகாவும் ஏதோ ஒண்ணு போட்டு கொடுத்தோம் இல்லாம நல்ல பாடலா கொடுக்கணும்ன்ற அந்த சிரத்தை தான் நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து அது பெரிய விசிட்டிங் கார்டாகவும் அட்ரஸ் ஆகும், ஒரு பெரிய ஒரு ஹெட்டிங்காகவும் மாறி இருக்கு. ஸோ இமானனுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள்னா இது எந்த மேடையா இருந்தாலும் நான் சொல்லிதான் ஆகணும் அது. அண்ட் மேடையில வாழ்த்தி பேசின எல்லாருக்குமே பெரிய நன்றி. அண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லி எனக்கு அதிர்ச்சியை கொடுத்து ஆரம்பிச்சு வச்சது பிடி செல்வகுமார் சார். என்ன சொன்னீங்கன்றதை நான் சொல்ல மாட்டேன். நான் என் வாயில டெஃபினட்டா சொல்லவே மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் வேணாம் சார். அண்ட் பேரரசு சார் சொன்னாரு நான் வந்து சினிமால இருக்க ஆட்களை புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டேன். நாம யாருன்னு தெரியும், நம்ம எங்க இருந்து வந்திருக்கோன்றது தெரியும். அதெல்லாம் புரிஞ்சுச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காதுக்கு எடுத்துக்க மாட்டோம் நம்ம. சோ நம்ம என்ன செய்யறோமோ, நம்ம வேலை செய்யறோமோ அது எல்லாருக்கும் ரீச் ஆனா பெருசா தெரிஞ்சதுன்னா போதுமானது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம் சார் பிளீஸ். ஆல்ரெடி எதுலயே ஒரு ஹெட்லைன்ஸே வந்துச்சு சார், நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துருக்கீங்கன்னு. இப்பதான் போன் எடுத்து பாக்குறேன், எதுலயோ அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் வேணாம் சார். நான் ஒரு ரூட் எடுத்து அப்படியே நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் நானு. எனக்கு அவ்வளவு போதும். என் படம் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். அதுல ஏதாவது விமர்சனங்கள் சொன்னாங்கன்னா திருத்திக்கிட்டு ஏதாவது பண்ண பார்ப்போம். டெஃபினட்டா ஒரு டஃப்பான இண்டஸ்ட்ரி தான் சினிமா இண்டஸ்ட்ரி. வெளியில எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, சினிமா வந்து பயங்கரமான இண்டஸ்ட்ரி, ஜாகிரதையா இருப்பான்னு. ஆரம்பத்துல முதல் 2 வருஷத்துல தெரியல, என்ன எல்லாரும் ஜாலியா தானே இருக்காங்க, இப்ப என்ன அப்படின்றது லாஸ்ட் 2 இயர்ஸா தெரிஞ்சிருச்சு இது எவ்வளவு டஃப் அப்படின்னு சொல்லி. பட் அதை தப்பு சொல்ல முடியாது. காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரினா அப்படிதான் இருக்கும். அதுல ஏறி வரணும் அப்படிங்கறதுதான் எல்லாருக்குமே இருக்குது. இல்லைன்னா இவ்வளவு பெரிய இடம் வந்து நம்ம நோக்கி பயணிக்கும் பொழுது அதெல்லாம் யோசிச்சோன்னா நம்ம போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த பிரஷர் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் வரும் உமாபதி பிரதர். அது வரணும். அது வந்தாதான் சக்சஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது நிச்சயமா உங்களுக்கு வரும். அதையும் நீங்க கடந்து வருவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அப்பா மட்டும் இல்லாம குருவாவே ஒருத்தர் வீட்டுல இருக்காரு. அவர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தருவார். நிறைய வழிகளை பார்த்தவர், நிறைய வேதனைகளை பார்த்தவர். அவரால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தர முடியும். அதை நீங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், உங்களுடைய லைஃப் அழகா இருக்கும். அண்ட் எடிட்டர், கேமராமேன் சார் எல்லாருக்குமே என்னுடைய விஷஸ். பி கே வர்மா சார் உங்களுடைய விஷுவல்ஸ் சூப்பரா இருந்தது. அண்ட் எஸ்வி சேகர் சார், அவருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். முதல்ல இந்த மீடியாவில் அங்கீகாரம் செஞ்சது வந்து எஸ்வி சேகர் சார் தான். நான் கலக்கப்போவது யார் பண்ணும்போது ஜட்ஜா இருந்தாங்க. அவங்க தான் என்ன வந்து டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி நீ வந்து வின்னர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி வச்சது அவங்க தான். இல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றி ஆக்சுவலா இந்த மேடையில சொல்லிக்கிறேன் நான். அந்த மேடையில என்னை பத்தி பெருமையா பேசினேன் எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி. அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி.
இந்த அதாகப்பட்டது மகாஜனங்களுக்கு நீங்க எல்லாரும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த டீம் ஒரு யங் டீம், அது கண்டிப்பா ஜெயிக்கணும். எதுவும் தப்பா பேசலைங்க. ரவிக்குமார் சார் ஞாபகப்படுத்துறா, அதை பத்தி பேசாம ரவிக்குமார் சார் பாசிட்டிவான நான் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்கள நான் ஏற்கனவே ஃபங்க்ஷன்ல சொன்ன மாதிரி சிஸ்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஆசையா அண்ணான்னு சொல்லுவாங்க. எப்பவுமே விசாரிச்சுவாங்க, என்ன படம் பண்றீங்க, எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அது கரெக்டா பண்ணுங்க, இது வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு குட்டி குட்டி அலாம் தான். அது கரெக்டா இருக்கணும்னு சொல்லி அண்ட் நிச்சயமா நான் சார்ட்ட கேட்பேன், முத்துலாம் எத்தனை நாள் சார் பண்ணீங்கன்னா 40 நாள்ல பண்ணேன், 45 நாள்ல தான் பண்ணேன் சார். அவ்வளவு பெரிய படத்தை எப்படி சார் 45 நாள்ல பண்ணீங்கன்னா, அவ்வளவு பண்ணா போதும், கரெக்டா பண்ணா அவ்வளவு பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அனுபவம் கேட்கறதுக்கே சந்தோஷமா இருந்தது. எனக்கு இப்ப ஆசையா இருக்கு 45 நாள்ல எல்லாம் ஒரு படம் முடிக்கணும்னு. மினிமம் 100 நாள் ஆயிடுது அது. ஏன்னா இப்ப படங்கள் வந்து 25 நாள் ஓடனா சில்வர் ஜூப்ளின்றதுனால நாங்க ஷூட்டிங் 100 நாள் ஆகிட்டோம். ஷூட்டிங் 100 days அப்படின்னு நான் வந்து செலிப்ரேட் பண்ணிடுறேன். பட் உங்ககிட்ட பெரிய லேர்னிங் அது இருக்கு சார். டெஃபினட்டா இனி வர காலகட்டங்கள்ல எல்லாருமே பட்ஜெட் கண்ட்ரோல் பண்ணா அதுக்கு தனியா உங்ககிட்ட கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். நீங்க அந்த கிளாஸ் எடுக்கணும் சார், நிறைய பேருக்கு அது டெஃபினட்டா தேவைப்படுது சார். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பட்ஜெட் எல்லாருக்குமே அது கண்ட்ரோல்ல எடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாருமே ஆசைப்படுறது தான். பட் பெருசா பண்ணணும்ன்ற ஐடியா வரும்பொழுது அதை பண்ண வேண்டியிருக்கு. கே. ரவிக்குமார் சாரா இருக்கட்டும், பிரபுசாலம் சாரா இருக்கட்டும், எனக்கு ஒவ்வொரு முறையும் அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து நான் மைனா ஆடியோ லான்ச் வந்து கடைசியில ஒரு ரோல நின்று நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து சேனல்ல இருந்து பாஸ் கொடுத்தாங்க, ஒரு 2 இதுக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு அவங்களோட மேடையில இருக்கேன்ற சந்தோஷம் எனக்கு இப்படி நிறைய சந்தோஷங்கள் இருக்கு. யாரெல்லாம் நான் ஸ்கிரீன்ல பார்த்து சந்தோஷப்பட்டனோ அவங்களெல்லாம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றதோ இல்ல மேடையை ஷேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமான நாளா தான் கடந்துகிட்டே இருக்கேன். அண்ட் ஜவஹர் தங்கம் சார் உங்களுக்கும் சரி, மனோபலா சார் சரி, சுரேஷ் சார் உங்களுக்கு, பெரர் சார் உங்களுக்கு, அண்ட் செந்திலண்ண விவேகன் சார் உங்களுக்கு, உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி. பாராட்டு கேட்கறதுன்றது எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம் தான். பட் எனக்கு சந்தோஷப்படுற ஒவ்வொரு செகண்டுமே வந்து அதெல்லாம் ப்ரெஷரா மாறுது. தக்க வச்சுக்கணும், இன்னும் 10 ஓடுறான்றது. பட் அந்த ப்ரெஷரை உணர்த்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். என்டையர் டீமுக்கும் திரும்ப விஷஸ். அதாகப்பட்டது மகாஜனங்களே, இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைகிறது. எப்படி சொன்னாலும் டைட்டில் மாதிரியே இருக்கு, பேசுற மாதிரியே இருக்கு. தேங்க்யூ ஃபார் யூ ஆல். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ரம்யா, உங்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் நன்றி. சொல்லலைன்னா கோச்சிக்குவீங்க.